எலும்புகளுக்கு இறைவாக்கு உரை. எசேக்கியேல் புத்தகம் 37வது அதிகாரம் 4வது இறைவார்த்தை. உலர்ந்த எலும்புகள் உயிர் மூச்சை பெறும். இந்த இரவு மருத்துவமனைகளில், இல்லங்களில், அகில உலகத்தில் எங்கெங்கெல்லாம் கொரோனா நோய் தொற்றினாலே எலும்புகள் உலர்ந்து கொண்டிருக்கிறதோ, நுரையீரல் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ, நரம்புகள் தளர்ந்திருக்கிறதோ, எல்லாம் வலிமை பெறட்டும். இறைவாக்குரைக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். உலர்ந்த எலும்புகள் உயிர் மூச்சை பெறணுமே, தளர்ந்த நரம்புகள் வலிமை பெறணுமே. உலர்ந்த எலும்புகள், உலர்ந்த எலும்புகள் உயிர் மூச்சை பெறணுமே. தளர்ந்த நரம்புகள் பெறணுமே, வலிமை பெறணுமே. ஆவியே, தூய ஆவியே, ஆவியே நீர் வாருமே. ஆவியே, தூய ஆவியே, ஆவியே நீர் வாருமே. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே நீர் வாருமே. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே நீர் வாருமே. வல்லமை, வல்லமை, வல்லமை இறங்கணுமே. வல்லமை, வல்லமை, வல்லமை இறங்கணுமே, இறங்கணுமே, இறங்கணுமே. அசாதாரண சூழ்நிலை, இருள் நிறைந்த பயமான இரவு. ஆனால் இந்த இரவையும் சுகமான, சுகமளிக்கின்ற, ஆசீர்வாதம் நிறைந்த இரவாக ஆண்டவரால் முடியும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெறுகின்ற இரவாக இதோ இந்த நற்கருணை ஆண்டவர் உங்களையும் என்னையும் மாற்ற முடியும். என் சகோதரனே, என் சகோதரே, ஆமென். அசாதாரண சோதனைகள், வேதனைகளும் துன்பங்களும் கலக்கமும் நிறைந்த இரவு. ஆனால் இந்த இரவை ஒரே கணத்தில் சுகமளிக்கின்ற இரவாக நற்கருணை ஆண்டவரால் மாற்ற முடியும். ஆமென். எசேக்கியேல் நாம் வாசிக்கிறோம் 37ஆம் அதிகாரம் 4. கடவுள்
இறைவாக்கினர் எசேக்கியேலுக்கு சொல்றாரு, அந்த பள்ளத்தாக்கை நோக்கி பார் என்று. இறைவாக்கினர் எசேக்கியேல் பள்ளத்தாக்கை பார்த்த உடனே கடவுளிடம் சொல்கிறார், ஆண்டவரே, உலர்ந்த எலும்புகள் தான் நான் காண்கிறேன் என்று. உலர்ந்த எலும்புகள், சதைகள் கருகி உயிர் பிரிந்த நிலை, வெறும் எலும்பு கூடுகளாக, அதுவும் பல ஆண்டுகளாக எலும்பு கூடுகளாக இருந்த உருவத்தை நான் பார்க்கிறேன் என்று இறைவாக்கினர் எசேக்கியேல் ஆண்டவர்கிட்ட சொல்றாரு. எசேக்கியேலிடம் கடவுள் சொல்றார், இந்த உலர்ந்த எலும்புகள் பல ஆண்டுகளாக உயிரற்று நரம்பு தளர்ந்து போய் வெறும் எலும்பு கூடுகளாக இருக்கின்ற இந்த எலும்பு கூடுகள் மிகவும் உலர்ந்து போன, மீண்டும் உயிர் பெற முடியாத, மீண்டும் மனித வாழ்வுக்கு வந்துவிடாத இந்த எலும்புகள், உலர்ந்த எலும்புகள் உயிர் பெறுமா என்று கேட்கும் பொழுது எசேக்கியேல் சொல்வார், ஆண்டவரே, அது உம்மால் முடியும் என்று. என் சகோதரனே, சகோதரியே, நீங்க இருக்கிற இடத்தில் நற்கருணை ஆண்டவரிடம் உங்களை ஒப்படைங்கள். ஒருவேளை நீங்கள் வீட்டில் இருந்தால் முழங்கால் படியிட்டு உங்களுடைய உறவுகளை ஆண்டவர்கிட்ட ஒப்படைங்க. ஒருவேளை நீங்கள் மருத்துவமனைக்கு அருகாமையில் அங்கலாய்த்து கொண்டிருந்தால் இந்த ஒரு கணத்தை, பயம் நிறைந்த இரவை ஆண்டவர்கிட்ட ஒப்படைங்க. ஒருவேளை நீங்கள் நோயாளியாக மருத்துவமனையில் ஆதரவற்ற நிலையில் இருந்தால், என் சகோதரனே, என் சகோதரியே, இந்த நேரம் சுகமளிக்க நேரம். ஆண்டுகள் பல ஆயினும், உலர்ந்து போயிருந்தும் ஆண்டவரால் கூடும் என்பதை நிரூபித்த இரவுதான் இந்த இரவு. உலர்ந்த போன எலும்புகள் உயிர் பெற்ற இந்த இரவு. எப்படி கடவுள் தெல்ல தெளிவா சொல்லி தருகிறார். 2 முக்கியமான சிந்தனைகள். ஒன்று, ஆண்டவருடைய வார்த்தையை அந்த உலர்ந்த எலும்புகளுக்கு அறிவிக்கப்பட வேண்டும். எசேக்கியேலுக்கு ஆண்டவர் அதான் சொன்னார், நீ பார்க்க இந்த உலர்ந்த எலும்புகள் பல்லாயிரம் ஆண்டுகள் ஆயினும் நீ இந்த உலர்ந்த எலும்புகளுக்கு ஆண்டவருடைய வார்த்தை நீ சொல்லி பார், அது உயிர் பெறும். வாசிக்கிறோம், எசேக்கியேல் ஆண்டவர் வார்த்தையை அங்கே சொல்லும் பொழுது ஆண்டவருடைய உயிர் மூச்சு அந்த பல்லாயிரம் ஆண்டுகளுக்கான உலர்ந்த எலும்புகளுக்குள் புகுந்தது. ஒருவேளை என் சகோதரனே, என் சகோதரியே, உன்னுடைய நம்பிக்கை உலர்ந்து போயிருக்கலாம். உன்னுடைய அசாதாரண சூழ்நிலைகள் எல்லாம் கைவிடப்பட்ட நிலையா இருக்கலாம். மருத்துவர்களும் மருந்தும் மருத்துவ அறிக்கையும் உனக்கு நம்பிக்கை கொடுக்காது இருக்கலாம். ஏன்? கடவுள் மேலே உன்னுடைய நம்பிக்கையை இழந்து இருக்கலாம். ஆதரவற்ற நிலையா இருந்திருக்கலாம். யார் எனக்கு உதவிட முடியும் என்று நீ ஏக்கத்தோடு காத்திருக்கலாம். ஒருவேளை நீ பார்க்கும் இடமெல்லாம் மரண கூக்குரலை கேட்டுக்கொண்டிருக்கலாம். திரும்பிய பக்கம் எல்லாம் அழுகுரலும் வேதனையும் அங்கலாய்ப்பும் நீ பார்த்து கொண்டிருக்கலாம். கண் கெட்ட தூரத்தில் ஆக்சிஜனுக்காக நோயாளிகள் மருத்துவமனை அருகிலே நின்று கொண்டிருப்பதை நீ பார்த்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை மருத்துவர் இதய துடிப்புகள் பலவீனமாக இருக்கிறது என்று ஒரு பயமான ஒரு செய்தியை சொல்லியிருக்கலாம். மூச்சு திணறல் அதிகமாக இருக்குது என்ற ஒரு வேதனையை உனக்கு உன் காதில் கூறப்பட்டிருக்கலாம். உறவுகளின் கடைசி நிமிடம் என்று உன்னுடைய
காதில் யாரோ ஒருவர் சொல்லியிருக்கலாம், இவர் உயிர் பிழைக்கவே முடியாது என்ற அவன் நம்பிக்கையை சொல்லியிருக்கலாம். உயிர் வாழவே இன்னும் கொஞ்ச நேரம் என்று மருத்துவர்களும் செவிலிகளும் சொல்லியிருக்கலாம். என் சகோதரனே, என் சகோதரியே, நீ நம்பினால் உன் உலர்ந்து போன உறவுகளுக்குள் உன் இதய துடிப்புகள் குறைந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் உன்னுடைய ஆக்சிஜன், உன்னுடைய மூச்சு காற்று, மூச்சு விடும் திறமை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டிருக்கலாம். ஆனால் நீ இப்பொழுதே ஆண்டோடைய வார்த்தையை உனக்குள் அனுப்பினால் நீ உயிர் பெறுவாய். ஆமென். உலர்ந்த எலும்புகள், பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உலர்ந்து போன எலும்புகளே உயிர் பெற்றது என்றால், என் சகோதரனே, என் சகோதரியே, நீயும் நானும் கடவுளுடைய சாயலாக, பாவனையாக படைக்கப்பட்டிருக்கிறோம். நீயும் நானும் செய்ய வேண்டியது ஒரே ஒன்றுதான், ஆண்டவருடைய வார்த்தையை உனக்குள் அனுப்பி பார். உன்னுடைய இதய துடிப்புகள் சாதாரணமாக இருக்கின்ற துடிப்புகள் சாதாரண நிலைக்கு வரும். உன்னுடைய நரம்புகள் உயிர் பெறும். வார்த்தையில் வல்லமை உயிர் மூச்சாய் வரணுமே. இறைவார்த்தையின் வல்லமை உயிர் மூச்சாய் வரணுமே. வார்த்தையில் வல்லமை இயேசுவே, உயிர் மூச்சாய் வரணுமே. இறைவார்த்தையின் வல்லமை உயிர் மூச்சாய் வரணுமே. நுரையீரல் சுகம் பெறுமே. உயிர் பெற்று எழுந்திடுவோம். எங்கள் நுரையீரல் சுகம் பெறுமே. உயிர் பெற்று எழுந்திடுவோம். நுரையீரல் சுகம் பெறுமே. உயிர் பெற்று எழுந்திடுவோம். எங்கள் நுரையீரல் சுகம் பெறுமே. உயிர் பெற்று எழுந்திடுவோம். நாங்கள் உயிர் பெற்று எழுந்திடுவோம். நாங்கள் உயிர் பெற்று எழுந்திடுவோம். ஆவியே, தூய ஆவியே, ஆவியே நீர் வாருமே. ஆவியே, தூய ஆவியே, ஆவியே நீர் வாருமே. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே நீர் வாருமே. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே நீர் வாருமே. வல்லமை
வல்லமை வல்லமை இறங்கனுமே வல்லமை 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 இறங்கனுமே 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 இறங்கனுமே. God is at work. கடவுள் தன் பணியை செய்ய தொடங்கியுள்ளார். ஆமென். எசேக்கியேலுக்கு சொன்ன வார்த்தை, உலர்ந்த எலும்புகள் உயிர் பெறும் என்று சொல்லிய பொழுது, ஆமென். ஆண்டுடைய வார்த்தையை பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இறந்து உலர்ந்து போன எலும்புகளுக்கு இறைவாக்கின எசேக்கியேல் அன்று வார்த்தையை சொல்லிய பொழுது அவர் உணர்தலை புரிந்து கொண்டார். இதயம் துடிக்க ஆரம்பித்தது, சதைகள் மூட ஆரம்பித்தது, உலர்ந்து போன எலும்புகள் நரம்புகள் உயிர் பெற ஆரம்பித்தது. ஆமென். செயல் இழந்த ஆர்கன்ஸ் மீண்டும் செயல்பட தொடங்கியது. ஆமென். என் சகோதரனே சகோதரியே, இது அற்புதத்தின் நேரம், அதிசயத்தின் நேரம், சுகமளிக்க நேரம். கடவுள் உன் அருகாமையில் இருக்கிறார். ஒருவேளை பல்ஸ் குறைந்து விட்டது என்று சொல்லி இருக்கலாம். நீ ஆண்டவர்ட்ட சொல், இயேசுவே வாழ்வளிக்கும் வார்த்தையை என் உள்ளத்தில் அனுப்புகிறேன் என்று சொல்லிப்பார். அது இப்பொழுதே உயிர் பெறும். ஆமென். உன்னுடைய இழந்து போன இதய துடிப்புகள் துடிக்க ஆரம்பிக்கும். ஆமென். நுரையீரல் கெட்டு போய்விட்டது சொல்லி இருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தையை உன் இதயத்தில் அனுப்பிப்பார். செயலிழந்த இதய துடிப்புகள் நுரையீரல் செயல்பட ஆரம்பிக்கும். ஆமென். அவர் எல்லாம் வல்லவர். உயிரற்றவரையே உயிர்ப்பிக்க வல்லவர் என்றால் உன்னையும் என் சகோதரனே சகோதரியே மீண்டும் பிறப்பிக்க முடியும். ஆண்டவர்கிட்ட ஒப்படைப்போமே. இது சுகத்தின் நேரம், தொடுத்த நேரம். ஆண்டவர்கிட்ட, இயேசுவே எனக்குள் வாருங்க, ஆண்டவரே உமது வாழ்வு வார்த்தை எனக்குள் வாருங்கன்னு சொல்லி பாருங்க. ஆண்டவர் இப்பொழுதே இந்த நேரமே மிக அற்புதத்தை காண செய்வதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆவியின் ஆற்றல் தீனாவாய் வரணுமே. தூய ஆவியின் ஆற்றல் தீனாவாய் வரணுமே. ஆவியின் ஆற்றல் இயேசுவே தீனாவாய் வரணுமே. தூய ஆவியின் ஆற்றல் தீனாவாய் வரணுமே. எலும்புகள் பலன் பெறுமே. ஆமென். எழுந்து நடக்கணுமே. எங்கள் எலும்புகள் பலன் பெறுமே. எழுந்து நடக்கணுமே. எலும்புகள் பலன் பெறுமே. எழுந்து நடக்கணுமே. எங்கள் எலும்புகள் பலன் பெறுமே. எழுந்து நடக்கணுமே. நாங்கள் எழுந்து நடக்கணுமே. உம் பணி
செய்யணுமே இயேசுவே உம் பணி செய்யணுமே ஆவி சகோதரனே, சகோதரியே, ஆவி ஆண்டவர் நன் அருகாமையில் வந்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை நீங்கள் வார்த்தையை சொல்லி ஜெபிப்போம். கடவுளுடைய மகா வல்லமை மிக்க நேரம் இது. ஆண்டவர் மலிக்க நேரம். உலர்ந்து போன எலும்புகள் உயிர் பெற வேண்டிய நேரம் இது. உலர்ந்து போன நரம்புகள் உயிர் பெற வேண்டிய நேரம் இது. செயல் இழந்த உன்னுடைய எல்லாவித ஆர்கன்ஸும் மீண்டும் செயல்பட துவங்க வேண்டிய நேரம். ஆண்டவர்ட்ட ஒப்படையுங்களே. ஒருவேளை நீங்க வீட்டுக்குள்ள இருந்தா முழங்கால் படியிடுங்க. ஒருவேளை நீங்க மருத்துவமனைக்கு அருகால் இருந்தா கரங்களை உயர்த்தி இயேசுவே என்று சொல்லுங்க. ஆண்டவருடைய வார்த்தையை அனுப்ப அனுப்ப உயிர் பெறும். அதனால நாம் வாசிக்கிறோம், ஆண்டவர் தம் வார்த்தையை அனுப்பி அவர்கள் சுகமளித்தார் என்று. இயேசுவே தெய்வீக வல்லமை ஊற்றப்பட்ட ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நாம் ஜெபிப்போமே. இதோ உலர்ந்து போன நம்பிக்கை, உலர்ந்து போன உறவுகள் மீண்டும் ஆண்டவர் உருவாக்க வேண்டிய நேரம் இது. ஆண்டவர்ட்ட ஒப்படைங்க. ஒருவேளை நீங்க மருத்துவமனைக்குள்ள இருந்தால் இயேசுவே என்று சொல்லுங்க. இயேசு என்னும் சொல்லுக்கு வாழ்வும் வல்லமையும். நன்றி 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 இயேசுவே. அப்பா இந்த நேரத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு தலாரா காபாபா ரீகோலா பாரா பாரா பாரா. ஆண்டவரே உலர்ந்த எலும்புகள் உயிர் பெறும் என்று சொன்ன இவன் ஆண்டவரே, ஆண்டவரே உலர்ந்து போய் நம்பிக்கை ஆண்டவரே, ஆண்டவரே வாழ்வு இல்லை என்று பயத்தோடு கலக்கத்தோடு மருத்துவமனையில் இருக்கிற ஒவ்வொரு உறவுகளையும் பார்த்து ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இப்பொழுதே கட்டளை இடும் ஆண்டவரே. ஆண்டவரே உலர்ந்து போன உறவுகள் உறுப்புகள் ஆண்டவரே உயிர் பெறட்டும் ஆண்டவரே. தெய்வமே, அந்த விலந்து போன எல்லா புதிய படைப்பாக மாற்றும் ஆண்டவரே. ஒரு தாலாரா பக்காதாரா திரி தூர பாரே காலா பாரா பாரா. நன்றி 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 இயேசுவே. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசு. துதிங்க ஆண்டவரே, நன்றி சொல்லுங்க. நன்றி இயேசுவே சொல்லி பாருங்க. இந்த நேரம் அற்புதத்தின் நேரம், அதிசய நேரம், மகிமை நேரம், மாட்சிமை நேரம். கடவுள் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஒரு தாலாரை காலா பாரா 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 காலா பாரா. உலர்ந்த எலும்புகளுக்கு ஆண்டவர் வார்த்தை சொல்லும் பொழுது அந்த உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்றது. என் சகோதரே சகோதரியே, இதோ மருத்துவமனையில் இருக்கிற நீ இப்பொழுது ஒரு அபிஷேகத்தை பெற போகிறார். முடியாது முடியாது என்று மருத்துவரை சொன்னாலும் ஆண்டவர் இப்பொழுது ஒரு சுகத்தை தர போகிறார். வல்லமை ஊற்றும் ஆண்டவரே, வல்லமை ஊற்றும் ஆண்டவரே. தலை முதல் நுரையீரல் பாதிக்கப்பட்ட ஆண்டவரே, இதய துடிப்புகள் இழந்து போயிருக்கிற ஒவ்வொரு உறவுகளையும் ஆண்டவரே புதுப்புறையா மாற்று செய்ய மாட்டவரே. சுகம் பெறமா இரவாக மாற்றும் ஆண்டவரே. மரண பயம், மரண குறைக்கிறோம் ஆண்டவரே, இப்போது ஒளிரும் ஆண்டவரே. ஒரு நன்றி 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 நன்றி. உச்சந்தலை முதல் உள்ளம் கால் வரையிலுமாய் உடல் உள்ள ஆன்மாவில் இருக்கிற நோய்கள் இறைவாக்கு உரைத்த இந்த இரவில் வார்த்தையாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடந்து செல்லக்கூடிய இரவில் அதிசயம் நடக்கட்டும் ஆண்டவரே. நரம்புகள், எலும்புகள், சதைகள், எங்கெங்கெல்லாம் நோய்கள் இருக்கிறதோ இயேசுவின் வார்த்தையான தெய்வம் இயேசுவின் பிரசன்னத்தினால் சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். தெய்வமே
நீர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம் கடந்து போகட்டும். மரியே, பரிமேஸ்வர தாயே, நன்றி 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 ஆண்டவரே. ஜெபமாலை ஜெபிக்கின்ற பொழுது நீர் கொடுத்த இந்த உள்வுணர்வு தாயே, அம்மா என்று கதறி கொண்டிருக்கிற எல்லாருக்கும் பரிந்து பேசும் தாயே, அம்மா இந்த இரவு அதிசயம் அற்புதத்தின் இரவாய் மாறட்டும். ஒவ்வொரு உறவுகளையும் ஆண்டவரே இப்பொழுது நன்றி ஆண்டவரே. நிறைய படிக்கரைகள் டிஸ்சார்ஜ் செய்வதற்கு நன்றி ஆண்டவரே. நன்றி. நிறைய இதயங்கள் செயல்பட தொடங்கியதற்கு நன்றி ஆண்டவரே. நிறைய நுரையீரல்கள் மீண்டும் புதிய வலிமை பெற்றதற்காக நன்றி ஆண்டவரே. புதிய உறவுகள் புதிய எலும்புகள் உருவாக்கியது நன்றி ஆண்டவரே. நோயாளிகள் குணமடைவதற்காக நன்றி ஆண்டவரே. ஒரு சுகத்தை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஒரு தலையில காதுரை நீங்க நூற பாக்கேதோ ரோமாரா காலாராபாரா ஒரு இதலரா கேதலூரா காலாராபாரா இதலரி காலரிஷிதலூர காமரா. நன்றி 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 இயேசுவே. நன்றி ஆண்டவரே. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்றதற்காக நன்றி இயேசுவே. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே நன்றி இயேசுவே. உயிர் பெற்றதற்காக உயிர் கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. உமது உயிர் மூச்சை அனுப்பியதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி 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 இயேசுவே. பெறனுமே தளர்ந்த நரம்புகள் வலிமை பெறனுமே உலர்ந்த எலும்புகள் உயிர் மூச்சை பெறனுமே தளர்ந்த நரம்புகள் வலிமை பெறனுமே உலர்ந்த எலும்புகள் உருவாக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. உலர்ந்த செயலிழந்த நுரையீரல்கள் செயல்பட தொடங்கியதற்காக நன்றி இயேசுவே. இதயம் துடிப்பு நின்று போனதை மீண்டும் துடிக்க செய்ததற்காக நன்றி ஆண்டவரே. தளர்ந்த நரம்புகள் வலிமை பெறனுமே ஆவியே தூய ஆவியே நன்றி இயேசுவே. ஆவியே நன்றி ஆண்டவரே. நீர் வாருமே நன்றி இயேசுவே. ஆவியே தூய ஆவியே ஆவியானவரே. ஆவியே நீ